நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026. அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின் கண் கண்டிய காதலவர். கையூட்டு ஊழல் ஒழிப்பு. தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சி என்பது பகல் கனவாகவே இருக்கின்றது. ஊழலை ஒழிப்பதாக பேசிக்கொண்டே ஊழல் முறைகேடுகளை வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் அரசு இதனை தடுத்து நிறுத்த திட்டங்களை முன்வைக்கிறது. விடுதலை பெற்ற இந்தியாவில் கையூட்டு லஞ்சம் ஊழல் தேசியமாக்கப்பட்ட நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுரண்டி கொழுக்கிறது வெள்ளையர் ஆட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து விடுதலை பெற்ற இந்தியா இன்று சொந்த நாட்டு அரசியல் தலைவர்களால் கையூட்டு ஊழல் முறைகேடு என்று சுரண்டி கொள்ளையடிக்கப்படுகின்றது. தமிழகத்தில் காமராசர் ஆட்சிக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட கட்சிகள் இன்று பெருமளவில் கையூட்டு ஊழல் முறைகேடுகளை செய்து நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கின்றன. திராவிட கட்சிகளின் ஊழல் வீராணம் குழாய் ஊழல் தொடங்கி அடுக்கடுக்கான ஊழலை செய்தார் கருணாநிதி என்று அன்றைய எதிர்க்கட்சி தலைவரான மாக்கோ ராமச்சந்திரன் குற்றம் சாட்டினார். ஆளுநரிடம் புகார் கொடுத்தார். நீதிபதி சக்கரியா தலைமையில் விசாரணை நடந்தது. அவர் உலகிலேயே விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவர்கள் என்ற கருத்தை சொன்னார். பிறகு முதல்வராக அமர்ந்த மாக்கோ ராமச்சந்திரன் மீது அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கருணாநிதியால் ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அடுத்து முதல்வராக அமர்ந்த கருணாநிதி மீது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த செல்வி செயலலிதா ஊழல் குற்றச்சாட்டை வைத்தார். பிறகு முதல்வராக அமர்ந்த செல்வி செயலலிதா மீது முறைகேடாக சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடர்ந்தது எதிர்க்கட்சியாக இருந்த கருணாநிதி தரப்பு. இவ்வாறாக ஆட்சிகள் மாறியதை தவிர காட்சிகள் மாறவில்லை. இத்தகைய ஊழல் நிறைந்த திராவிடத்தின் தீய ஆட்சியை ஒழித்து ஊழல் முறைகேடுகளற்ற தூய்மையான ஆட்சியை நாம் தமிழர் அரசு வழங்கும். மீண்டும் காமராசர். பெருந்தலைவர் காமராசர் ஆட்சி காலத்தில் உண்மையும் நேர்மையுமாக இருந்த நிர்வாகம் திராவிட கட்சிகளின் ஆட்சி காலத்தில் ஊழல் கையூட்டு நிறைந்த ஆட்சியாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் காமராசர் ஆட்சி தருவோம் என்று ஆண்ட ஆளும் திராவிட கட்சிகள் பேசின. ஆனால் ஒருவரும் அத்தகைய நேர்மையான ஆட்சியை தரவில்லை. மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கும் ஆட்சியாளர்களாகவே மாறி நிற்கிறார்கள். இதை வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் நாம் தமிழர் அரசு முற்றிலும் ஒழிக்கும். வெளிப்படையான நிர்வாகம். அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டு வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும். அமைச்சர்கள் அலுவலகம் தொடங்கி கடைநிலை ஊழியர்கள் வரையிலும் இந்த வெளிப்படையான நிர்வாக முறைமைக்குள் இயங்குவது உறுதி செய்யப்படும். கையூட்டு ஊழல் ஒழிப்பு ஆணையம் அமைக்கப்படும். மாநில அளவில் தலைமை ஆணையரும் மாவட்ட தலைநகரங்களில் ஒரு துணை ஆணையரும் பணியமர்த்தப்படுவார்கள். இவர்களின் கீழ் ஒரு கட்டமைப்பு தனித்த அதிகாரத்தோடு இயங்கும். ஊழல் செய்பவர்களை கையூட்டு பெறுபவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் அத்துறையில் இருந்து ஒருபடி தகுதி குறைப்பது வேறு துறைக்கு மாற்றுவது போன்ற நடவடிக்கைகள் எடுக்க இந்த ஆணையத்திற்கு அதிகாரம் அளிக்கப்படும். ஒவ்வொரு சிற்றூரிலும் உள்ளூர் இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அனைத்து அரசு சேவைகளும் இ-சேவை மூலம் இணையதளம் வழியாக வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். அரசு ஆள் சேர்ப்பு, இடமாற்றம், மருத்துவ பணியாளர் தேர்வில் வெளி முகமையின் தலையீடு ஆகியவற்றில் நிலவும் ஊழலை தடுத்து நேர்மையான நிர்வாகம் உறுதிப்படுத்தப்படும். ஊழலை தடுக்கும் வகையில் சேவை உரிமை சட்டம் உடனடியாக இயற்றப்படும். ஊழல் தடுப்பு உசாவும் அமைப்புகளுக்கு முழுமையான தன்னாட்சி அளிக்கப்படும். ஊழல் குற்றச்சாட்டுகள், நெறி மீறல்கள் குறித்து முறையீடு அளிப்பவர் பெயர் வெளியே தெரியாதவாறு காப்பதற்கான சட்டம் இயற்றப்படும். சூழலியல் ஊழலினால் ஏற்படும் உயிர் வாழ்வாதார இழப்புகளை தடுத்திட சுற்றுச்சூழல் சார்ந்த ஊழலுக்கு எதிராக சுழிய பொருத்தல் தன்மை கடைபிடிக்கப்படும். சட்டத்திற்கு புறம்பாக இயங்கும் கற்சுரங்கங்கள் உடனடியாக மூடப்படும். இது குறித்து முறையீடு அளித்த ஆர்வலர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும். இயற்கை வளங்கள் மற்றும் சுரங்க குத்தகைகள் குறித்து அனைத்து தகவல்கள் மற்றும் நடவடிக்கைகள் அனைத்து அறிக்கைகளுடன் இணையதளத்தில் 100% வெளிப்படையாக கொண்டு வரப்படும். உள்ளூர் குவையத் தணிக்கை குழுவின் அறிக்கை கண்டெடுப்புகள் ஆண்டு இறுதியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் மக்களிடம் முன்வைக்கப்படும். தமிழ்நாடு ஒப்பந்தங்கள் வெளிப்படைத்தன்மை சட்டம் மற்றும் நெறிகளில் உள்ள குறைபாடுகளை களைந்து அரசு ஊழியர் ஒப்பந்ததாரர் இடையிலான நெறிமீறல்கள் தடுக்கப்படும். விரைவான மக்கள் சேவை. நாட்டில் கையூட்டு பெருகியதற்கு முதன்மை காரணம் அரசு துறைகளில் மக்களுக்கான வேலை எத்தனை நாட்களில் நடைபெற வேண்டும் என்ற அலுவலக நடைமுறை மக்களுக்கு தெரியாததுதான். எப்படியாவது தங்கள் வேலை முடிந்தால் போதும் என்ற தேவையில் மக்களும் கையூட்டு கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதனால் இந்த வேலை கொடுக்கப்பட்ட காலத்திற்குள் உறுதியாக முடிக்கப்படும் என்று வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்கப்படும். தாமதப்படுத்தும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். விரைவான மக்கள் சேவை என்பது அரசின் கடமை. அதற்காகத்தான் மக்கள் வரிப்பணத்தில் இருந்து ஊதியத்தை பெறுகின்றோம் என்பதை அரசு அலுவலர்கள் உணர்ந்து செயல்படுவது உறுதி செய்யப்படும். எளிதாக அமைக்கப்படும். தகவல் அறியும் உரிமை சட்டம் இன்னும் எளிதாக மாற்றி அமைக்கப்படும். எந்த அலுவலகத்தில் எவரிடம் எப்படி தகவல் கேட்பது என்ற விண்ணப்பம் வெளிப்படையாக மக்களுக்கு அறிவிக்கப்படும். அரசு அலுவலக வேலைகளை கண்காணிக்கும் அதிகாரம் படைத்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நாம் தமிழர் அரசு வலிமைப்படுத்தும். இந்த துறையில் உள்ள ஆணையர், நீதிபதிகளை போன்றவர்கள் தங்கள் பணியை சரியாக செய்யவிட்டாலோ, பொறுப்பை தட்டி கழித்தாலோ, பதவியை தவறாக பயன்படுத்தினாலோ தகுதி குறைப்பு
வைப்பு செய்யப்படுவார். அனைத்து துறைகளும் இணையம் மூலமாக இணைக்கப்பட்டு படிவங்கள் அனைத்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்படும். மக்கள் நீதிமன்றம் மக்களுக்கான சேவையில் தேவையின்றி தாமதத்தை ஏற்படுத்தும் அரசு ஊழியர்களுக்கு தண்டனையும் அதனால் பாதிக்கப்படுபவர்களுக்கு இழப்பீடும் வழங்கப்படும். அந்த இழப்பீடு தொடர்புடைய அரசு ஊழியரின் சம்பளத்தில் இருந்தே பிடித்தம் செய்யப்படும். நேர்மையான ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊழல் செய்யும் போது அதை தட்டி கேட்டு தடுக்கும் அதிகாரம் படைத்த மக்கள் நீதிமன்றம் அமைக்கப்படும். அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பொதுமக்களுக்கு புரியும் வகையில் அரசு அலுவலக நடைமுறைகள் குறித்த தகவல் விளம்பர பதாகைகள் வைக்கப்படும். உதவிகள் வழங்கப்படும். சமூக ஆர்வலர்களின் சேவை அறிந்து அதிலேயே அவர்கள் தொடர்ந்திட அரசு உதவிகள் வழங்கிடும். வாரியம் போன்ற அமர்ந்த பணிகள் அனைத்திலும் களப்பணியில் சிறப்பாக செயல்படும் சமூக ஆர்வலர்களே நியமிக்கப்படுவார்கள். அதற்கு பொதுமக்களிடத்தில் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்படும். பணப்பரிமாற்றம் முழுவதும் இணையம் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படும். சலுகைகளும் உரிமைகளும் முடக்கம். கையூட்டு ஊழல் குற்றத்தில் ஈடுபவர்களின் குடும்பத்தாருக்கு அரசின் சலுகைகள் அரசு வேலைகள் ஏதும் கொடுக்கப்பட மாட்டாது. அரசின் சலுகைகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும். ஊழல் கையூட்டு ஈடுபடுபவர்களுக்கு இடைக்கால பணி நீக்கம் கிடையாது. உடனடியாக விசாரணை நடத்தி உறுதி செய்யப்பட்டால் நிலையான பணி நீக்கம் செய்யப்படுவார். இப்போது இருப்பது கையூட்டு ஊழல் நிறைந்த பகட்டான நிர்வாக முறை. நாம் தமிழர் அரசு உண்மை, நேர்மை, எளிமையான நிர்வாகத்தை வெளிப்படைத்தன்மையோடு நடைமுறைப்படுத்தும். மக்களுக்காகவே நாம் தமிழர் கட்சி, மக்களோடு நாம் தமிழர் அரசு.